இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் 15th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல நம்ம அவமனே படிக்கிற ஸ்கூல்ல லஞ்சுக்காக ஒரு பையன் பயங்கரமா பென்டோலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பானா. அருமையா இருக்கேன்னு பக்கத்துல இருக்கிற பையன் பாத்துக்கிட்டு இருக்க எங்கேயோ இருந்து வந்து அவமனே டக்குன்னு அந்த பையனோட சாப்பாடை பிடிங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடும். சூப்பர் ராமாமே, இதே மாதிரி கொண்டு வந்துரு சரியானு பேசிக்கிட்டு இருக்க அங்க பக்கத்துல இருந்த பையனும் டே அவமனே இவ்வளவு நேரம் எங்க போன, எங்க இவ்வளவு நேரம் நீ பிராக்டிஸ்க்கே வரல அப்படின்னு அந்த சீனியர் கேட்கும் போது பிராக்டிஸ் ஸ்கிப் பண்றதுக்கு வேலிடான ஒரு ரீசன் இருந்தா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க தானே ரூல்ஸ் போட்டிருந்திருக்கீங்க. எனக்கு வேலிடான ஒரு ரீசன் இருந்தது, அதனாலதான் நான் பிராக்டிஸ்க்கு வரல சரியான அங்க இருந்து கிளம்ப. பின்னாடியே அந்த சீனியர் போயிட்டு ஹே சும்மா திமிரு பண்ணிக்கிட்டு இருக்காதுடா, ஒழுங்கா பிராக்டிஸ்க்கு நீ வரணும் அப்படின்னு பேசும்போது உனக்கு நான் ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், மரியாதையை என் வழியில இருந்து தள்ளி நில்றானா. அந்த சீனியர் போக மாட்டேங்கிறாரா, அப்படியே அவரோட வயிற்றிலே எத்தி விட்டுட்டு என்னடா எப்ப பார்த்தாலும் பிராக்டிஸ் பிராக்டிஸ்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே வார்ன் பண்ண சீனியர் தான் கேட்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு பாலை எடுத்து கொண்டு போய் அப்படியே ஒரு டங்க் அடிச்சு கூட அந்த பாஸ்கெட்டையும் கழட்டி கையோட எடுத்துறான். ஐயோ இனிமேல் பிராக்டிஸ் பண்ண முடியாது போலயே, சாரி சீனியர், இந்த பாஸ்கெட்டே இல்லாம எப்படி பாஸ்கெட் பால் பிராக்டிஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம எனக்கு நீங்க ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா என்னோட பெட்டரா இருந்துட்டு அப்புறம் ஆர்டர் கொடுப்பீங்களாமா. கடைசியா ஆடின மேட்ச்ல நான் மட்டும் 82 பாயிண்ட் ஸ்கோர் பண்ண, என்னோட பெட்டர் ஆயிட்டு அப்புறம் எனக்கு ரூல்ஸ் போடுங்கன்ட்டு போவான். அப்ப அவமனேயோட கேப்டன் வந்துட்டு அந்த அடி வாங்கின பையன்ட்ட சாரி சொல்லும் போது தலை நீ எதுக்கு அப்பாலஜைஸ் பண்ற, அவன் தான் சரியான திமிர்ல இருக்கிறான் அப்படிங்கும் போது அதுக்கு அந்த கேப்டனும் கமான் நீ சொல்றதெல்லாம் சரிதான், இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீ போய் அவமனேட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத, ஏன்னா இப்படி ரொம்ப எக்ஸப்ஷனலா இருக்கிறதுங்கிறதெல்லாம் ரேரான விஷயம். கேள்விப்பட்டிருந்திருக்கியா கால்ஃப் அப்படிங்கிற கேம்ல டைகர்னு சொல்லி ஒரு பயங்கரமான பிளேயர் ஒருத்தர் இருந்தாரு, அவரால் ஒரு பால ரொம்ப தூரம் அடிக்க முடியுங்கிற காரணத்துக்காகவே அவர் நிறைய மேட்சஸ் ஜெயிச்சிருந்திருக்காரு. அந்த காரணத்துக்காகவே ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த கால்ஃப்ல கொண்டு வந்தாங்க. ஈவன் ஷாக் அப்படின்னு ஒரு பாஸ்கெட் பால் ஜெயிண்ட் ஒருத்தர் இருந்தாரு, அவரும் இந்த அளவுக்கு பயங்கர எக்ஸப்ஷனலான ஒரு பிளேயர். அவரை தடுக்கிறதுக்கு வேற வழி இல்லைன்னு டிஃபெண்டர்ஸ் எல்லாரும் பயங்கர ரஃப் அண்ட் டஃபா ஆடுவாங்க. ஸ்கோர் பண்றதுக்காக பாஸ்கெட் கிட்ட வரும்போது கூட இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் இருக்கிற காரணத்துக்காக தான் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு அந்த பாஸ்கெட் பாலோட ரிம் பக்கத்துல ஒரு செமி சர்க்கிள் ஒரு 4 அடிக்கு இருக்கிற ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ணாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள டிஃபெண்டர்ஸ் யாரும் அட்டாக்கர்ஸ் மேல ரஃப்பான சார்ஜஸ் மேக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் எப்போ ஒரு கேம்ல ஒரு பிளேயர் பயங்கர எக்ஸப்ஷனலா இருக்கிறாரோ அவருக்காகவே இல்ல அவரால அந்த கேம்ல சில மாற்றங்கள்ங்கிறது ஏற்படதான் செய்யும் அப்படின்னு சொல்லுவான். இப்படி இருக்க இன்னொரு நாள் நம்ம கோச் ரீகோ பசங்க எல்லாருக்கிட்டையும் டே லீக்ல எந்தெந்த டீம் இந்த ரீஜன்ல இருந்து போட்டி போட போகுதுன்னு லிஸ்ட் ரிலீஸ் ஆகிடா அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தா அதுல நம்ம சேரின் அப்படிங்கிற நம்ம ஹீரோஸோட ஸ்கூல், அதுக்கப்புறம் டோவோ அப்படிங்கிற அந்த அவமனே இருக்கிறான்ல அவன் படிக்கிற ஸ்கூலும், அதுக்கப்புறம் மெஸ்ஸி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல், நாலாவதா ஷென்கின் கான் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல். இந்த லிஸ்ட பார்த்தோன்னே சீனியர்ஸ்க்குலாம் ஷாக்கு, ஏன்னா எப்பவுமே யூஸ்வலா இந்த ரீஜனை பொறுத்த வரைக்கும் 3 கிங்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிற சுட்டோகோ, சேஹோ, ஷென்கின் கான் அப்படிங்கிற இந்த 3 ஸ்கூல் தான் எப்பவுமே இந்த ரீஜன் வந்து செலக்ட் ஆகும். ஆனா இந்த தடவை சுட்டோகோவும் கிடையாது சேஹோவும் கிடையாது, ஏன்னா அந்த 2 டீமையும் நம்ம ஹீரோஸ் தோக்கடிச்சாச்சு. அதனால அங்க இருக்கிற பசங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா மேபி அந்த அவமனே அப்படிங்கிற பையன் அந்த ஷென்கின் கான் அப்படிங்கிற ஸ்கூல்ல தான் படிப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுதானே ஒன் ஆஃப் த டாப் ரேங்கான ஸ்கூல். மேபி அந்த ஷென்கின் கான் கிட்ட தோத்த கூட பரவாயில்லதான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ரீகோ அவமனே ஒன்னும் ஷென்கின் கான்ல படிக்கலடா டோவோ அகாடமில படிக்கிறான்னு சொல்லும்போது அதை கேட்டு எல்லாருக்கும் அதிர்ச்சி, ஏன்னா அந்த டோவோ அப்படிங்கிறது கொஞ்சம் மொக்க ஸ்கூல் போல, ஷென்கின் கான் மாதிரி ஒரு பெரிய ஸ்கூலை வச்சுக்கிட்டு எதுக்கு போய் டோவோல சேர்ந்தான் அப்படின்னு ஆச்சரியப்பட அந்த ஆச்சரியமும் அவங்களுக்கு ஆச்சரியமா இல்லை, ஏன்னா அந்த டோவோ அப்படிங்கிற ஸ்கூலோட ட்ராக் ரெக்கார்ட் அவ்வளவு கேவலமா இருக்கு. கொஞ்சம் ரீசெண்டா தான் நிறைய ஏரியால இருந்து பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள இழுத்து போட்டு ஓரளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா ககாமி உள்ள வரானா. அண்ட் ககாமிய பார்த்த உடனே நம்ம கோச் ரீகோ கண்டுபிடிச்சிடுறாங்க, எங்க போய் எவன் கூட பாஸ்கெட் பால் விளையாண்டு இருந்தேன்னு சொல்லி அவன் மண்டமலை 4 கொட்டு வச்சுட்டு மரியாதையா வேகமா போய் நர்சிங் ரூம்ல உட்கார்றா, நடந்து போகாத கால் பிரச்சனையாயிரும் தலைகீழ நடந்து போடா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்களா. ரீகோட்ட திட்டு வாங்க கூடாதுன்னு கொஞ்ச தூரம் ககாமி கையில தான் நடந்து வந்திருப்பான், கூடவே நம்ம குரோக்கும் வந்திருக்கேன். ஹே ககாமி, நீ இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள் பண்ற ஆள் தான், இருந்தாலும் காரணம் இல்லாமலாம் பண்ண மாட்டேன், உண்மையை சொல்லு என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் போது அதுவே நம்ம கோச் ரீகோ சமகான்ல இருப்பாங்க. இந்த முட்டா பையன் ககாமி சொல் பேச்சு கேட்காம இருந்தானா அவனை அடுத்த மேட்ச்ல இறக்க கூட முடியாது, ஏன்னா முதல் மேட்ச்ல நம்ம அந்த டோவோ அப்படிங்கிற அகாடமி கூட தானே போட்டியே போட போறோம்னு பயந்து போக, அதுவே ககாமியும் ஹீரோ கிட்ட தான் அவமனேவை மீட் பண்ணதாவும் அவமனே வந்து சொன்னான், மிடில் ஸ்கூல் படிக்கும் போது அவன் தான் உனக்கான வெளிச்சமா இருந்ததா சொன்னான், இருந்தாலும் அவங்ககிட்ட பேசினதுல எனக்கு என்னமோ அவங்க 2 பேருக்கிட்ட அவ்வளவு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்த மாதிரி தெரியல, என்ன நடந்துச்சு என்ன செய்தின்னு கேட்கும் போது பிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. மிடில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும் போது அப்பதான் நம்ம ரியோட்டோ வந்து ஜாயின் பண்ணி இருந்திருப்பான் போல, பாஸ்கெட் பாலையும் கத்துக்கிட்டு இருந்திருப்பான். ரியோட்டோவும் அவமனேவும் ஆடிக்கிட்டு இருக்கும் போது ரியோட்டோவும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணுவான், இருந்தாலும் அவமனே
அவமனே தான் ஷைன் ஆயிட்டு இருக்க. அவன் அந்த அளவுக்கு பாஸ்கெட் பால்ல திறமசாலியா இருக்கிறதுக்கான காரணம் அவனுக்கு பாஸ்கெட் பால்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். மோமோ முத கொண்டு இப்படி பாஸ்கெட் பால் ரொம்ப பிடிச்சு விளையாண்டுகிட்டு இருந்தவன் நாட்கள் போக போக பயங்கர டேலண்டடா மாற ஆரம்பிச்சிருந்திருப்பான். ஏகப்பட்ட டீம் 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல எல்லாம் தோக்கடிச்சுக்கிட்டு இருக்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த அவமேனேவும் ஹீரோவும் ஸ்கூல் விட்டு வெளியில வரும்போது, ஆமா ஏன் ரீசெண்டா நீ நிறைய பிராக்டிசஸ் ஸ்கிப் பண்ற அப்படின்னு ஹீரோ கேட்கக்குள்ள, சும்மாதான்ப்பா, பிராக்டிஸ் நிறைய பண்ணா இன்னும் பெட்டரான ஒரு பிளேயரா மாறலாம், ஆனா இன்னும் பெட்டரான பிளேயரா மாறினா இந்த பாஸ்கெட் பால் ஆடுறதுங்கிறது எனக்கு இன்னும் போர் அடிக்க தான் செய்யுதுன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் ரியோட்டாவும் மிடோரிமாவும் ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ரியோட்டா கேட்பான், அவமனேக்கு பயங்கரமான திறமையெல்லாம் இருக்குதுல்ல, கண்டிப்பா இவ்வளவு திறமைகளை வச்சுட்டு அவன் பயங்கர ஜாலியா கேம் ஆடுவான்னு சொல்லும்போது அதுக்கு மிடோரிமா, வாய்ப்பே கிடையாது, அவ்வளவு திறமை இருக்குதுன்னா கண்டிப்பா அவன் ஜாலியா இருக்க மாட்டான். அவமனேக்கு இங்க இருக்கிற எல்லாத்தோடவுமே பாஸ்கெட் பால் ரொம்ப பிடிக்குங்கிறது உண்மைதான், ஆனா அவன் அளவுக்கு இங்க யாரும் ஆட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதும் உண்மை. இதே மாதிரி அவமனே நம்ம ஹீரோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது கையில வச்சிருக்க ஐஸ்கிரீம் அவனோட சொக்காக்குள்ள போட்டு விட்டுட்டு, டே வளர்ந்தவனே நீ என்ன அசால்ட்டா பிராக்டிஸ ஸ்கிப் பண்ணுவேன், கேம ஸ்கிப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி உங்க எல்லாரு கூடயும் கீப் அப் பண்றதுக்காக நான் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் தெரியுமா? உங்க கூட சேர்ந்து ஆடுற வரைக்கும் நீ இப்படி பேசுறதுலாம் எனக்கு ஓகே தான், ஆனா என்னைக்காவது உனக்கு எதிராக நான் ஆட வேண்டிய வந்துச்சுன்னு வையேன், அன்னைக்கு நீ உன்னோட ஃபுல்லஸ்ட் கொடுத்து ஆடி ஆகணும், சரியா? அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு உனக்கு ஈக்குவலான ஒரு ஆப்போனன்ட் கிடைக்க தான் போறான்னு சொல்லி இருந்திருப்பான். இப்படி இருக்க அடுத்தது ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்ல நம்ம அவமனே ஓகே ஃபைன் நம்மளோட ஃபுல்லஸ்ட் கொடுத்து ஆடலாம் அப்படின்னு அவன் ட்ரை பண்ணியிருக்க. ஆப்போனன்ட்ஸ் எல்லாரும் பார்த்தா கிவ் அப் பண்ணிடுவாங்க பாதி மேட்ச்லயே, ரைட் எப்படியும் ஜெயிச்சிருவான்னு. இந்த மாதிரி முயற்சியே பண்ணாம ஆப்போனன்ட்ஸ் கிவ் அப் பண்றத பார்த்தோன்னே அவமனேவும் கிவ் அப் பண்ணிடுவான். ரைட் நமக்கான ஆப்போனன்ட் கிடைக்க மாட்டாங்க போலயே. ஒருவேளை டே குரோக்கோ நீ சொன்னதுல எந்த ஒரு தவறும் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஈக்குவலான ஆள் அது நான் மட்டும் தான்டா அப்படின்னு அப்படிதான் அவனோட தனிமை பாதை ஆரம்பிச்சிருந்திருக்கும். இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எப்படி அவமனே இந்த மாதிரி சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு தனியா போனானோ அதே மாதிரி ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் இருக்கிற மத்த பசங்களும் அப்படியே தனித்தனியா போக ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு என்னோட மிடில் ஸ்கூல் 3rd இயர்ல. அதுக்கப்புறம் நானும் அங்கிருந்து வந்துட்டேன். இதெல்லாம் கேட்ட ககாமி அப்படியே சிரிச்சுட்டு, அந்த அவமனே கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு இருக்கிறான், அவனோட வாழ்க்கையில இன்னும் என் ஒரிஜினல் கேம் பிளே அவன் பார்க்கல, அதனாலதான் இவ்வளவு தெனா வீட்டுல சுத்திட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ககாமி செம கான்பிடன்ட்ல இருப்பானா. இப்படி இருக்க அப்படியே சீன் கட் பண்ணா மேட்ச் நடக்கிறதுக்கான நாள் வந்துருச்சு. காலையில எந்திரிச்சு எல்லாரும் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத அப்படியே ஒரு சின்ன மாண்டேஜ் மாதிரி காட்டுறாங்களா. பிரிலிம்ஸ்ல தான் நம்ம ஜெயிக்கல, அட்லீஸ்ட் டோர்னமெண்ட் யாவது பார்க்கலான்னு ஷுட்டோக்கோட ஆளுங்களாம் வந்திருப்பாங்க. மிடோரிமாவே கூப்பிட்டு இருந்தா தலைமை மேட்ச் எல்லாம் பார்க்க முடியாது போங்கடா அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருப்பானா. முதல்ல போய் சார்ட்டை தான் பாக்குறாங்க. அந்த மெஸ்ஸி அப்படிங்கிற ஸ்கூலுக்கும் ஷென்கின் கான் அப்படிங்கிற ஸ்கூலுக்கும் போட்டியா, எப்படியும் அந்த ஷென்கின் கான் தான் ஜெயிக்க போகுது. ஆனா இன்னைக்கு இந்த டோர்னமெண்ட்ல முக்கியமான மேட்ச் டோவோ அகாடமிக்கும் சேரினுக்குமா தான் இருக்கும்னு ஆடியன்ஸே முடிவு பண்ணிட்டாங்க. லாக்கர் ரூம்ல இன்னுமே நம்ம அவமனே வரலன்னு மோமஸ் அமகான்ல அவனுக்கு கால் பண்ணா. அவமனே ஸ்கூலோட மொட்டை மாடியில படுத்து தூங்கி இருந்திருப்பான் போல. என்னப்பா மேட்சுக்கு வரணுமா? அதெல்லாம் வரலாம் செகண்ட் ஹாஃப்க்கு மேல வரும், சரியா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் 20 நிமிஷம் நீங்க என்னமோ பண்ணிக்கங்க, செகண்ட் ஹாஃப் 20 நிமிஷம் வந்து நான் அந்த ஸ்கூலை கம்ப்ளீட்டா காலி பண்ணி விட்டுறேன் அப்படின்னு திமிர்ல அப்படியே போனை கட் பண்ணிடுவானு. அதுவே லாக்கர் ரூம்ல ஹீரோஸும் சாபூத்திரி எல்லாம் போட்டு கமான் நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாரும் வராங்க. அப்ப அவமனே அங்க இல்லாத பார்த்துட்டு, டே அவன் எங்கடா போனா அப்படின்னு கேட்டா, அந்த திமிர் பிடிச்சவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான், செகண்ட் ஹாஃப் மேலதான் வருவானாமா அப்படின்னு நம்ம அவமனேட்ட அடி வாங்கின அந்த வக்காமட்சுங்கிற பையன் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த டோவோட கேப்டனும், கவலைப்படாதீங்க நாங்க வெறும் ஆரம்பம் மட்டும்தான், கேமை முடிச்சு வைக்கிறது அது அவன் வந்து பாத்துக்குவான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ககாமி சமகான்ல இருப்பான், அந்த அளவுக்கு நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்றானாடான்னு. ஆனா நம்ம குரோக்கோ என்னன்னா இதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும், ஏன்னா அவமனே பயங்கர டேஞ்சரான ஆளுன்னு சொல்ல, சரின்ட்டு அதுக்கப்புறம் பாலையும் டாஸ் பண்றாங்க. ஆனா உள்ள பூந்து அந்த டோவோட கேப்டன் முதல்ல எடுத்து அந்த டீம்ல சக்குரா அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையன் அப்பாவி மாதிரி இருப்பானா, அவனுக்கு பாச போட அவன் அசால்ட்டா ஒரு 3 பாயிண்ட் ஷூட்டர் எடுக்கிறான். என்னடா ஆரம்பமே எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோஸ் எல்லாம் ஷாக் ஆக, அப்பையும் அந்த டோவோட கேப்டன், கமான் நாங்க வெறும் ஆரம்பம் மட்டும்தான், முடிக்கிறத அந்த அவமனே வந்து பாத்துக்கோன்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.